இந்த கதையோட ஸ்டார்டிங்ல 2 சின்ன பசங்க ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அந்த பாலை காட்டுக்குள்ள போட அந்த பாலை தேடிட்டு ஒருத்தன் போயிட்டான். அந்த பால் நம்ம நாளைக்கு தெரியலண்ணா, இப்ப தேடி நான் ஈட்டிடும், அப்பாவை இருட்டுக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் தேவையோட சொல்லி அவன் கேட்காம உள்ள போயிட்டான். அவனை தேடி அவன் பின்னாடியே போனப்ப எனக்கு சரியான ஷாக். ரொம்ப மோசமான போய் அவன் தலையை வெட்டி கொண்டுட்டு இருக்குது. அங்கிருந்து அவன் தப்பிச்சு வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னான். இதை கேட்டாங்க அப்பா அதை சுத்தமா நம்பவே முடியல. இருந்தாலும் பையனை தேட ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு காட்டுக்குள்ள வளர்ந்தாரு. உள்ள போன அவங்க அந்த பையன் கொடூரமா கொல்லப்பட்டு பிணமா இடத்தை பார்த்து ஆடி போயிட்டாங்க. உங்க அப்பாவும் ஊர் மக்களும் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் ஆயுதகிட்ட செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பொதுக்கிட்டம் கூட்டி எப்படி அந்த பையன் இருந்திருப்பான், யார் அவனுக்கு மகன் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு அம்மா எழுந்து அதை செஞ்சது கண்டிப்பா அந்த முனிமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முனிமா யாருன்னு மத்தவங்க எல்லாம் கேட்க 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்களே, அந்த முனிமா யாரு, அந்த சின்ன பையனை இந்த பேரை இவ்வளவு கொடுமை கொண்டுச்சு, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சீங்கன்னா நம்மள ஃபாலோ மட்டும் பண்ணீங்க. சீக்கிரமா பாட்டு போட்டுறேன்.